அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. திருப்பரங்குன்றம் மலையானது முருகன் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா என்பதை பற்றி நாம் இங்கே பேச வரவில்லை. சில தினங்களுக்கு முன்பு கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சனையை குறித்து சில கருத்துக்களை இங்கே நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன். முருகன் என்றால் தமிழர் எல்லாத்துக்கும் அடையாளமானவன். தமிழர்களுடைய ஒரே தமிழ் கடவுள். அனைத்து பெருமைக்கும் சொந்தக்காரர் முருகப்பெருமான் வீட்டிற்கும் அந்த திருப்பரங்குன்றம் சன்னதியில் கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்றுவதில் பிரச்சனையானது எழுந்துள்ளது. 100 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் தீபம் ஏற்றவில்லை. திடீரென்று அங்கே தீபம் ஏற்றுகிறார்கள் என்று ஒரு பக்கம் திமுக கட்சியினரும், மறுபக்கம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றினோம், அதனால் மீண்டும் அதே இடத்தில் ஏற்றுவோம் என்று பிஜேபி கட்சியினரும் மாறி மாறி தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது இது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்காமல் 2 கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். இந்து முன்னணி கட்சியிலிருந்து ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றிய அதே இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று. இதற்கு முன்பு கடந்த 100 ஆண்டுகளாக இந்த இந்து முன்னணி கட்சியெல்லாம் எங்கு சென்றது என்று நமக்கு தெரியவில்லை. இந்த வருடம்தான் அவர்களுக்கு ஞான உதயம் வந்தது என்றெல்லாம் புரியவில்லை. 2 மாதத்திற்குள்ளே தேர்தல் வருவதனால் திடீரென்று இவர்களுக்கு ஞான உதயம் எல்லாம் வரத்தான் செய்யும். நீதிமன்றத்தின் தீர்ப்பானது அந்த இடத்தில் தீபமானது ஏற்றலாம் என்று உத்தரவு வருகிறது. இதை இந்த திமுக அரசாங்கம் செய்திருந்தால் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் நிகழ்ந்திருக்காது. இது எந்த ஒரு முஸ்லீம் கட்சியினரும் அமைப்புகளும் முஸ்லீம் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த இடத்தில் அவர்கள் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். ஒரு நாள் ஏற்றுவதனால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. பெரிதளவில் எந்த ஒரு முஸ்லீமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டே அங்கே இந்த ஆண்டு தீபத்தை ஏற்றவில்லை. அதன் மூலமாக பிரச்சனையை உருவாக்கலாம் என்று நினைத்த திமுக அரசு. அதே போல் இந்த பக்கம் பிஜேபி அரசாங்கம் தங்களுடைய இந்து ஓட்டுகள் அனைத்தையும் வாங்குவதற்காக அங்கே ஒரு பிரச்சனையானது ஈடுபட்டார்கள். இந்த பக்கம் மைனாரிட்டி ஓட்டை வாங்குவதற்காக திமுக அரசு தடியடி 144 உத்தரவு இப்படி போன்ற பிரச்சனைகளில் இவர்களும் ஈடுபட்டார்கள். இந்த 2 கட்சியின் பிரச்சனைக்கு இடையில் மாட்டிக்கொண்டிருப்பது தமிழர்கள் தான். கனிமொழி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த இடம் எல்லைக்கல், அது தீபத்தூண் இல்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுதான் எல்லைக்கல்லுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. முஸ்லீம் அந்த மசூதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கல், அதில் இவங்களுடைய வழிமுறைப்படி ஒரு தீபம் ஏற்றுனா என்ன, நீங்கள் என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அது எல்லைக்கல்லாகவே இருக்கட்டும், அதில் ஒரு தீபத்தை ஏற்றுனாலும் இங்கே யாரும் எந்த குறைஞ்சி போயிட மாட்டாங்களே. நம்மளுக்குன்னா இப்படி கேட்க தோணுது. இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு, இவங்க இந்த அரசியலை குழப்பம் நடத்துறதுக்கு என்னன்னாலும் இவங்க செய்யலாம், என்ன உச்சக்கட்டத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்னு இந்த பக்கம் திமுக அரசும் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு பற்றும் ஒரு பாசமும் திருப்பரங்குன்றத்தின் மீது இந்த இந்து கட்சிகளுக்கு திடீரென்று பாசம் வருகிறது என்றால் இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வருகிறது. இந்த பக்கம் பிஜேபி அரசாங்கம் அதோட உச்சகட்டத்திற்கு செல்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிய வன்முறைகளும், தென் தமிழகம் முழுவதும் கொலைகளும், எல்லா மலைகளும் சுரண்டப்பட்டு எல்லா வளங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கேட்காத இந்த பிஜேபி இந்துத்துவ அமைப்புகள் இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏற்ற போகிற அந்த தீபம் தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த தீபத்தை ஏற்றலாட்டம் முருகர் கோச்சிக்கிடுவார். 100 ஆண்டுகளாக முருகர் கோச்சிக்கல, இந்த வருஷம் தான் முருகர் கோவப்பட்டு மக்கள் எல்லாத்தையும் தண்டிக்க போகிறாரு. இப்படி இந்த 2 கட்சிகளுக்கான பிரச்சனையை இங்கே ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்றியுள்ளார்கள். அவ்வளோதான். அங்கே பெருமையான்மையாக வாழக்கூடிய தேவேந்திரன் சமூகமாக இருக்கட்டும், அதன் பிறகு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும், இவர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே கிடையாது. இந்து மதத்தினருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, முஸ்லீம் மதத்தினருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 மக்களும் அங்கே ஒற்றுமையாக நட்பாக தான் இருக்கிறார்கள். அதை தவிர்த்து இந்த 2 கட்சிகளுடைய அரசியலுக்காக மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள், மக்களை அரசியல்படுத்துகிறார்கள். அது ஒரு தீபத்தூண் தான். அது அதெல்லாம் எல்லக்கல்லுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அப்படித்தான் தீபத்தூண் இருக்கும். பிற கோயில்களிலும் அதே போல தான் தீபத்தூணானது இருக்கிறது, பழங்கால கோயில்களில். அந்த இதில் அவர்களுடைய உரிமையை கேட்கிறார்கள். அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதில் தாராளமாக ஏற்றிட்டு போகலாம். இந்த பிரச்சனையை திமுக தூண்டி வருவதற்கான ஒரே காரணம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும்
12,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக நடந்தது வந்து சென்னை மாநகராட்சி அந்த மழை பெய்ந்தால் அங்கே வெள்ளம் எல்லாம் தேங்காதவாறு சுத்தம் செய்வதற்காக 4,000 கோடி ஒதுக்கப்பட்டது. அந்த 4,000 கோடி யாரும் கேட்டு விடக்கூடாது. அறநிலைத்துறையில் வந்து கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. அந்த 600 கோடி அவனை கேட்டுறக்கூடாது, அதை பற்றி அவனை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக இது போன்ற வேலைகளை செய்கிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பானது வழங்குது. அந்த தீர்ப்பு செயல்படுத்துறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல. இதே முஸ்லீமுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு இந்த திமுக அரசு அதை செய்யாமல் இருந்திருக்குமா? முதல் வேலையாக அந்த தீர்ப்பானது நிறைவேற்றிருப்பாங்க. அதே இந்த தீர்ப்பானது இங்கே வந்து இந்துக்களுக்கு சாதகமாக வந்தனால இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியலை. அதே நேரத்தில் தங்களுடைய ஊழல்களை மறைப்பதற்கு 144 தடை உத்தரவு வைத்து அங்கே யாரும் உள்ளே விடக்கூடாது என்று அச்சுறுத்தல், இந்த மாதிரி வேலைகளை இவங்க எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபி கட்சியும் இதை வைத்து எப்படியாவது அரசியல் செய்து விடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட விளைவு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பிஜேபியில் இருக்கிற எல்லா பேரும் இந்துக்கள்னு தான். அந்த இந்துக்கள் எல்லாருமே இந்துக்கள்னு கேட்டால் கிடையாது. அவன் எல்லாரும் தமிழர்கள். தமிழர் தான் இந்துக்களாக இங்கே பேசப்படுகிறார்கள். இந்த பக்கம் திமுகவில் வந்து இன்றைக்கி திமுக காட்டி சொம்பு தூக்குறா எல்லாரும் யாருன்னு பார்த்தா அவனை தமிழான தான் இருப்பான். ஒரு இல்லாத ஒரு இந்துத்துவத்திற்கும் இல்லாத ஒரு திராவிடத்திற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு தவிப்பது தமிழர்கள், தமிழக மக்கள் தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இறுதியாக நமக்கு வந்து தேவனைய பாவனர் மொழி நாயர் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தன் கடைசி சொட்டு இரத்தம் இருக்க வரையும் போராடிய மாபெரும் தமிழ் அறிஞர். அவர் கூறிய வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆரியமும் திராவிடமும் ஒன்று என்ற